ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பழைய டூத் பேஸ்ட் கவரை தூக்கி போடாமல் வீட்டில் இருக்க இந்த டூத் பேஸ்ட் கவரை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் போர்ஷன் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுவுமே நான் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்கிறேன். இப்போ இந்த கீழ் போர்ஷன்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிலலாம் இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய டூத் பேஸ்ட் கவர் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த டூத் பேஸ்ட் கவர், அதாவது நல்ல சூடான தண்ணியில் அந்த டூத் பேஸ்ட் கவர் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அதை எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம கிச்சனோட கேஸ் அடுப்பு, கவுண்டர் டாப் இந்த இடத்துல வந்து ஆயில் பிசுபிசுப்புக்கார நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் என்னதான் வந்து நார்மலான ஒரு லிக்விடு போட்டு க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கரை அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி டூத் பேஸ்ட் கவர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு அதிக விலை கொடுத்து எந்த ஒரு க்ளீனிங் லிக்விடும் வாங்க தேவையில்லை. அதே சமயத்தில் தூக்கி போடுறத வச்சு சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாவுமே வந்து நம்ம இதை வச்சு பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை வச்சு அழகாக வந்து நம்ம கேஸ் அடுப்பு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறேன். அதேமாரி கிச்சன் கவுண்டர் டாப்புமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த க்ளீன் பண்ணக்கூடிய அந்த இடம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டூத் பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்கு எந்த கரப்பான்பூச்சி, பல்லி எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்மளோட பாத்திரம் கழுவக்கூடிய இந்த சிங்க்குமே வந்து இந்த தண்ணியை வச்சு சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்து பாருங்கள், நம்ம மேல் மூடியை வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல, ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டு ஆயில் டிஸ்பென்சரில் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து கீழே இருக்க போர்ஷனுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு சில பொருட்கள் அப்பப்போ எடுக்க வேண்டியிருக்கும். மெயின் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்பூன்ஸு, ஸ்ட்ராஸு, அதே போல் நம்ம பணம் எதனா வைக்கிறோம், அதே போல் முக்கியமான சாவியெல்லாம் எதுனா வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். சரி, வேணும் போது டக்குன்னு நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதே தண்ணியை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ணாடி பவுல்ஸ் ஆகட்டும், அதே போல் ஜார்ஸ் ஆகட்டும், செராமிக் பிளேட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதே தண்ணியை வச்சு நம்மளோட பாத்ரூமோட சிங்க் இருக்கும்ல, கை கழுகக்கூடிய அந்த ஹேண்ட் வாஷ் டேபு இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அந்த இடம்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுத்து கழுகலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி செவுத்துல கிறுக்கி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கிறுக்கின பிளேஸுமே இந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்பாங் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லை. லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும். பாருங்கள், உங்களுக்கு கண்ணு முன்னாடியே நான் தேய்ச்சி காட்டுறேன். இந்த இடம் பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா சூப்பராக வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார், இந்த மிக்ஸி ஜாருமே வந்து இந்த வாட்டர் வச்சு நல்லா அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ டூத் ப்ரஷ்லாம் வச்சு நல்லா இந்த மாதிரி உள்ளுக்கு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஈரமான துணியை வச்சு நீங்கள் துடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி 2 ஓரப்பகுதியும் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம வெளியே எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோன்னா அழகாக இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் பவுச் மாதிரி எடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டூத் பேஸ்ட் கவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய A4 ஷீட் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இதே கட் பண்ண டூத் பேஸ்ட் கவரை இந்த மாதிரி ஹேங்கரில் மேலே வந்து இந்த குக்கி கிட்ட இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இது எதுக்குன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம பீரோலாம் வந்து துணி எடுக்க இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக மாட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸுமே பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை நகங்களில் ரொம்ப அழுக்கெல்லாம் சேருது அப்படின்னா
நம்மளே வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி பெடிக்யூர் மாரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஞ்சமா பேஸ்ட் எடுத்து நகங்கள்ல லைட்டா இந்த மாரி தேய்ச்சு தேய்ச்சு குடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா பார்த்தீங்கன்னா, நகங்கள் இடுக்குக்குள்ள படிஞ்சிருக்க பேட் பாக்டீரியா, கிருமி எல்லாமே வந்து போயிரும். ஸோ இந்த மாரி டூத் பேஸ்ட் கவர் வச்சு லைட்டா இந்த மாரி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே போயிரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் பாருங்க. நம்ம வாங்கக்கூடிய இந்த இஞ்சி நீண்ட நாட்களுக்கு வரணும் அப்படின்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம வாங்கக்கூடிய இஞ்சி அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு மாரி அப்படியே வந்து வதங்குன மாரி ஆயிரும். ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஸோ நெறைய வந்து வேஸ்டேஜ் போற மாரி இருக்கும். இப்போ எப்பவுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து நல்லா இஞ்சி முழுகுற அளவுக்கு தண்ணிய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சிய வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்துலேருந்து அந்த இஞ்சியெல்லாம் தனியா எடுத்து, ஒரு நல்ல காட்டன் துணியில வந்து ஃபுல்லா அந்த இஞ்சிய போட்டு நல்லா தொடச்சிட்டு, எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாம நீங்க தனியா எடுத்துறணும். ஸோ இந்த மாரி செய்றனால என்ன ஆகும்னா, நம்ம இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த இஞ்சி வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். இந்த மாரி டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில வச்சுருங்க. அவ்வளோதான் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா பாருங்க. நம்ம ஹோட்டல்லாம் வந்து வாங்குனோம்னா, இந்த மாரி பாக்ஸஸ்லாம் கெடைக்கும். ஸோ இத வந்து வேஸ்ட்டா தூக்கி போடாம, இந்த 2 பாக்ஸஸ்லயுமே வந்து இந்த மாரி கீழ் போர்ஷன்ல ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து ஸ்ட்ரெய்னர் இல்ல அப்டின்னா, இத வந்து ஸ்ட்ரெயினரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பாக்ஸ்லயுமே வந்து ஃபுல்லா இந்த மாரி ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க நம்ம கிச்சன் சிங்க் இருக்கு பார்த்தீங்களா? அது பக்கத்துல வந்து அந்த ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டல, அத வந்து இந்த மாரி மாட்டி வைக்கிற மாரி கயிறு போட்டு கட்டியிருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்திரம் கழுகும்போதும் அதில இருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இந்த மாரி நீங்க அதில போட்டீங்க அப்டின்னா, தண்ணி தனியா வடிஞ்சு வந்துரும். வேஸ்டேஜ் தனியா கலெக்ட் ஆயிரும். இத வந்து அப்டியே நீங்க பேஸ்கெட்ல கொட்டிக்கலாம். இதனால வந்து கிச்சன் சிங்க்லயுமே வந்து ரொம்ப வந்து அழுக்கு படியாது. அடுத்து பாருங்க கீழ் போர்ஷன் வந்து குட்டி குட்டியா ஹோல்ஸ் போட்டோம்ல, ஸோ இதில வந்து வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு ஸோ இந்த மாரியான ஒரு சில காய்கறிகள்லாம் வந்து கழுகுறதுக்கு வந்து இத வந்து நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வச்சுட்டீங்க அப்டின்னா தண்ணியுமே வடிஞ்சிரும். ஸோ குட்டி குட்டியா கட் பண்ணதில வந்து இந்த மாரி குட்டி குட்டியா காய்கறிலாம் கட் பண்ணதெல்லாம் வந்து நீங்க கழுகுறதுக்கு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த மாரியான பொருட்கள்லாம் வந்து கழுகுறதுக்குமே நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ் பாருங்க. இந்த மாரி ஆயில் கேன்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியலன்னா, இந்த மாரி கத்திரிக்கோலோட பேக் சைட்ல இந்த மாரி இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சா இருக்காது. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. மூடி வந்து ஓப்பன் பண்றது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, நம்ம வீட்ல இந்த மாரி எண்ணெயெல்லாம் வாங்குனோம் அப்டின்னா, கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து சிகரெட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ எப்பொழுதுமே வந்து எண்ணெய் வந்து அதுவும் வந்து நம்ம ஒரு சில எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு நம்ம யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து மிளகு போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, எண்ணெயில சிகரெட் ஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல நம்ம நெய்யெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, வாங்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். ஸோ, அது நாளடைவில பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யினுடைய ஸ்மெல்லே இருக்காது. ஸோ, எப்பொழுதுமே நெய்யெல்லாம் வாங்குனீங்கன்னா, இந்த மாரி சின்ன துண்டு வெல்லத்த போட்டு வச்சுட்டிங்கன்னா, நெய்யி கடைசி மட்டுமே நல்ல வாசனையா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன ரீயூஸ் ஐடியா ஆகட்டும், சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் ஆகட்டும், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.